Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard first unitல இருக்கிற example sums தான் பார்க்க போறோம். So already நம்ம previous videos நிறைய போட்டோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எத்தனை example sum பார்க்க போறோம் அப்படினா 6th sum. Example 1.6 question என்னன்னு ரீட் பண்றேன் பாருங்க. The temperature of two bodies measured by a thermometer are T1 equal to 20 plus 0.5 degrees Celsius and T2 equal to, sorry, plus or minus வரும் bookல mistake இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. T2 ஓட வேல்யூ 50 plus or minus 0.5 degrees Celsius. Calculate the temperature difference and the error therein. ஓகேவா, எரரோட வேல்யூவையும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்த சம்மில் நம்ம ரெசிஸ்டர்ஸ் அண்ட் சீரீஸ் பார்த்துருப்போம். ஸோ டேரெக்டாக எரர் தனியாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தனியாக ஆட் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதியிருப்போம். இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஆக்சுவல் வேல்யூ மட்டும் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுமே தவிர எரர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, ரெண்டு பாடிஸோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து T1 T2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. T1 உடைய வேல்யூ எவ்வளவு, 20 less or minus 0.5 degree Celsius. இங்கே மைனஸ் போடாமல் இருக்குது, போட்டுக்கோங்க புக்கில். T2 உடைய வேல்யூ வந்து 50 plus or minus 0.5 degree Celsius. ஓகேவா, ஸோ இதில் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ T தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மால்லே இண்டிகேட் பண்ணால் ஸ்மால்லே போட்டுக்கோங்க. இல்லை கேப்ஸில் நீங்கள் டெம்பரேச்சர் வேரியேஷனை போட போகிறீங்கனாலும் கேப்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ T ஈக்குவல் டு வேரியேஷன் கண்டுபிடிக்கும் போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ T2 மைனஸ் T1 எழுதினா என்ன வரும், 50 less or minus 0.5 minus 20 plus or minus 0.5. வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவல் வேல்யூ மட்டும் தான் சப்ராக்ட் பண்ணணும், எரரை போய் சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். அப்படின்றப்ப என்ன வரும், 50 minus 20 plus or minus 0.5 plus 0.5. இங்கே மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா எரரே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ணது தப்பாயிரும், அங்கே ஆட் தான் பண்ணணும் பின்னாடி உள்ள டேர்மில். 50 minus 20 30 plus or minus 0.5 plus 0.5 வேல்யூ என்னது, 1. யூனிட் என்ன போடுவோம், டிகிரி செல்சியஸ். ஆன்சர் கரெக்டாக, இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் டெம்பரேச்சர் வேரியேஷன் உடைய வேல்யூ. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருந்தோம், ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயும் எரர் வேல்யூ உங்களுக்கு இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது சப்ராக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம், வேரியேஷன்றதுனால டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால. ஆக்சுவல் வேல்யூவில் மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணணும், எரர் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணி தான் எழுதணும். இது வந்து உங்களுடைய முன்னாடி எரர் இன் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும், அதிலே இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு. ஓகேவா, மேலே அதில் ஈக்குவேஷன் 1.4 பார்த்தீங்கன்னா டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏ அண்ட் பியில் இருக்கிற எரரை ஆட் பண்ணாதான் அதோடைய ஆக்சுவல் எரர் டெல் இசட் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் புக்கில் அதை நல்லா மென்ஷன் பண்ணியிருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு டவுட் வந்தால். ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம். ஃபஸ்ட் இந்த எரர் வச்சு பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பின்னாடி டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லையா, ஸோ இந்த சமயம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கண்டிப்பாக குழப்புதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா செய்யும்போது எப்படி அது மறந்துடுவீங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோவையும் என்ன போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன டாபிக் ஓரியன்டாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கண்டிப்பாக அந்த வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவோம். மற்ற வீடியோஸையும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.